ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து ஈவினிங் டைமில் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இறந்துட்டாங்க. அதனால் வந்து சங்கு சத்தம் கேட்குது. பட்டாசுலாம் வெடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இறந்தாங்கன்னு தெரில. ஆனால் சங்கு சத்தம் கேட்குது, பட்டாசு சத்தம்லாம் கேட்குது. ஒரே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இறந்து போவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு செம்மையாக பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே ஒரு நாள் வந்து இறந்தாங்க, அன்றைக்கி வந்து எனக்கு செம்மையாக பயமாக இருக்கும். இப்போ வந்து ரிஷப் குட்டி விளாண்டுட்ருக்கான். ரிஷப் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த உதட்டில் விளாண்டுட்ருக்கான். அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போயிருக்காரு. போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார். ரிஷப் விளாண்டுட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் விளாண்டுட்ருக்கான். இந்த உதட்டில் அடிபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காமிடா. இந்த அடிபட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், லேசாக அடிபட்டிருக்கு, அவளுக்கு அடிப்படல. பாப்பா சொல்லல மாமா டே டே டே. செம்மையா பட்டாசு சத்தம் ஃப்ரெண்ட்ஸ். மை காட், பயமாக இருக்கா ரிஷப்? உனக்கு ஒரே பயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், அணுகுண்டு மாதிரி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பயத்தில் அப்படியே ஒட்டிடு. பயமாக இருக்கா ரிஷப் உனக்கு? விளக்கேற்றலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி சாமி கும்பலான்னு சொல்லிட்டு. ரிஷப் குட்டி என்ன சொன்னான்னு தெரில, என்ன லாங்குவேஜ் இதுன்னு தெரில. பா மாமா சொல்லு. யாரும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ட்ஸ் லேடிஸ் யாரும் தெரில, வயசானவங்க யாரும் தெரில. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பட்டாசு சங்கெல்லாம் ஊத ஆரம்பிச்சிருந்தாங்க. பயமாக இருக்கு எனக்கு. இப்போ டைம் வந்து 5 o'clock ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ரிஷப் என்ன செட்டப் பண்ணுறான்னு. ரிஷப் இங்கே பாடுறா. ரிஷப் அவ்வா 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 அவ்வா. ரிஷப்க்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு தீந்துருச்சு. அடிக்கடி இதை வந்து கையில் எடுத்து வந்து கொடுக்குறான், மம்மி எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் ஒரு கெட்ட பழக்கம். இது வந்து பாருங்கள், இதில் வந்து மண் மாதிரி வரும்ல, சிமெண்ட்டு. இதை வந்து எடுத்து சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். ஒரே சேட்டக்கார பைய. சரி வா, தூங்குறியா? வா தூங்கு வா. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் தூங்கிட்டான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் எனக்கு தெரில. என்ன கடலையா பொட்டு கடலையா என்னன்னு தெரில. இது பேர் எனக்கு சுத்தமாக தமிழில் தெரியாதுப்பா. இது எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவர் தான் சாப்பிடுவார். இது வந்து பட்டாணி. இது வந்து மேரி பிஸ்கட், ரிஷப்காக வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் எலும்பு ஃப்ரை. ஒன்லி போன் மட்டும்தான் இருக்கும், மசில்ஸ் இருக்காது. எவ்வளோப்பா ரேட்டு? அநியாயத்துக்கு அன்றைக்கி வெறும் எலும்பாக போட்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். இவரை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், வயிற்றில் புழு க்ரியேட் ஆகிற ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் இதெல்லாம் நான் தான் சாப்பிட போகிறேன். இவருக்கு கொடுக்க வேண்டான்னு இருக்கேன். அநியாயத்துக்கு அன்றைக்கி எலும்பு மட்டும்தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, பார்ப்போம். அன்றைக்கி எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்க? நேத்தா என்னன்னு தெரியல. நேத்தி ஒன்லி போன் மட்டும்தான் 30 ரூபாவா? இது எவ்வளோ? 30 ரூபா. ஆனால் அந்த பிரதர் வந்து நல்லா நிறைய கொடுப்பாங்க. ஆனால் நேற்று வந்து ரொம்ப போனாக தான் இருந்துச்சு, எலும்பாக தான் இருந்துச்சு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம். கொஞ்சம் கறியாக இருந்தது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம், எலும்பு மாதிரி சாப்பிட்ணுன்னா அது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி. அதனால் வந்து இது 30 ரூபாய்க்கு டைம் பாஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக நாங்கள் அப்பப்போ வாங்கி சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவர் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டேங்கிறார். வாவ். எது எது முண்டோ? எது நெக்கா? நல்லா அழகாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெக்கு சிக்கன் 65. நல்லா சூடாக இருக்குது. நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நண்டு சூப்பு, மட்டன் சூப்பு, கருப்பு சுண்டல், அவிச்ச முட்டை அந்த மாதிரி விற்பாங்க. தள்ளு வண்டியில் விற்பாங்க. இது வந்து இந்த சிக்கன் ஃப்ரை வந்து அங்கே வந்து ரைஸும் செய்வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி எலும்பாக தான் இருக்குது. சிக்கன் பீஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குது, அதிகமாக எலும்பாக தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. எலும்பு நல்லா காரசாரமாக சூப்பராக பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு சிக்கன் கூட வந்து இந்த ஆனியன் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் பால் வாங்கி பால் சூடு பண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக சீனி போட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ரிஷப் டேடி வந்து ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறேன். பால் குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னும் ரிஷப் ஏந்திரிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு வந்து தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன். பாருங்கள், இருட்டிருச்சு. 7 o'clock ஆக போகுது. இன்றைக்கி வந்து நைட் டின்னர் என்னன்னு தெரில. சப்பாத்தி தான் மேக்ஸிமம். மத்தியானம் வடித்த சாப்பாடு வந்து தேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு சப்பாத்தி செஞ்சு தான் சாப்பிடணும் 2 பேரும். ரிஷப் எப்போ எழுந்திருப்பான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லைட்டு பூச்சி வந்திருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு இடத்துல கிடையாது. இந்த இடத்துல சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து காலிஃப்ளவர் அண்டு பொட்டேட்டோ, இந்த சைடு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூச்சி வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணட்டுமான்னு இருக்கேன். இப்போது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா குக் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சப்ஜியில் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இந்த பக்கம் வந்து மாவு பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவில் வந்து ஒன்லி
மாவு மட்டும்தான், மாவு அண்ட் தண்ணி, உப்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் யூஸ் பண்ணுற மாவு வந்து இது ராசியா என்னன்னு தெரியல, ரசி இந்த மாவு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாவு தான் இந்த ஏரியாவில் வந்து கிடைக்கும் அதிகமாக. ஆசீர்வாத் ஆட்டா வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பிசைறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஆட்டா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மேலாப்பில் மட்டும் எண்ணெய் தடவோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டுலாம் பிசைய மாட்டோம். இது வந்து சப்பாத்தி ரிசர்வ் டாடிக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து சப்ஜி வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் டின்னர் இன்றைக்கி இது தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு vlogல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.